கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல கூட காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய நோய்களுக்காக, நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக, நீங்கள் விடுதலை ஆவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக என்றால் அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை, உங்க ஆத்துமா நரகத்துல போய்விடக்கூடாது என்பதற்காக, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக ஏசப்பா தன்னையே பலியாக கொடுத்தார். எந்த ஒரு எதுவுமே எதிர்பாராமல், எந்த ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய அன்பினால், மிகப்பெரிய கிருபையினால் தன்னை பலியாக கொடுத்தார். என்ன ஒரே ஒரு காரணம் என்றால் உங்கள் ஆத்துமா அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். உங்க ஆத்துமா எந்த விதத்திலும் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். நீங்க உங்க பாவத்திலிருந்து இன்னும் மீட்கப்படாமல், இன்னும் அந்த பாவ வாழ்க்கையில இருக்கீங்களா? இன்னும் அந்த அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கிறீங்களா? இனிமேல் இந்த பாவ வாழ்க்கையில், இந்த பாவ அடிமைத்தனத்துல சிக்காமல் கர்த்தருக்கு பிரியமான வழி என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்த சிந்தி உங்களையும் என்னையும் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை வாங்கி இருக்கிறார். அதை நீங்க மறந்துடாதீங்க. அவருடைய இரத்தத்தை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவரை நீங்க உறுதியாய் விசுவாசமாய் பற்றி கொள்ளுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. அவரிடத்துல கிட்டி சேருங்க. நீங்க எங்கோ தூரமா இருக்கலாம், எங்கோ நீங்க விலகி போயிருக்கலாம். ஆனா இன்றைய தினத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்களை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். உங்களை இன்னும் அவருடைய சுதந்திரமை, அவருடைய பலனாய் உங்களை மாற்றுவார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் பாவத்தினால விழுந்து விழுந்து சோர்ந்து போயிருக்கிறோம். எங்களுக்காக அப்பா தகப்பனை பரிந்து பேசுகிற ஒருவரும் எங்களுக்கு இல்லையே என்று நாங்கள் அப்பா மனதுல அப்பா வியாகுலப்பட்டு இருக்கிறோமே, கலங்கி போய் இருக்கிறோம். இந்த வேளையில் என் தேவனாய் கர்த்தர் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்காக பாடுபட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், சிலுவையில பலியானீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம், குற்றமற்ற ரத்தம் எங்கள் மேலே இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆத்தும வருத்தத்தின் பலனை அப்பா தகப்பனே, அப்பா நீர் செய்த அந்த தியாகத்தை உண்மையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள, உண்மையாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவனாக்கத்தில் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவுங்க. இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக அப்பா நீர் அவமானப்படுத்தப்பட்டீர். எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கடைசி சொட்டு ரத்தம் தீரும் வரைக்கும் எங்களையே சிலுவையில் நினைத்து கொண்டிருந்தீரே. அந்த தகப்பன், அந்த மாயமாலமற்ற அன்பு, அந்த சுத்தமான அன்பு, அந்த பரிசுத்தமான அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. அந்த ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஓடி வருகிறோம். தேவநாயகத்தை எங்களை கழுவி சுத்திகரிங்க. மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. God bless you.